ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8. அதில் என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு டிசைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம டர்ன் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து அந்த டிசைனை நம்ம என்ஹான்ஸ்டாக காமிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்காக இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் அளவுலாம் வச்சு போடல, சுற்றி சும்மா ஸ்கேல் வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். நானும் ஈவனாக போடல. ஓகேவா? இது சும்மா நம்மளுக்கு எப்படிலாம் நம்ம டர்ன் பண்ணணும், எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுன்றதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். நீங்களும் இதை மாதிரியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்லலாம் நான் போடுறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வேறு மாதிரி கூட எதுனாச்சும் நீங்கள் போடணுன்னா ஜிக்ஸாக் மாதிரி போடணுன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம ஏன்னா ஒரே கோட்டில் நம்ம போட்டிருக்கோம், இப்படி சுற்றி வரதில் நம்ம போட்டது இல்லையில, அதனால தான். ஓகேவா? இப்போ நான் இது மாதிரி ஒரு முக்கோணமாக போட்டுக்கிறேன். நான் இப்போ எதுவும் நான் மார்க் பண்ணிலாம் போடல, சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நானே போட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த மாதிரியே நீங்களும் ஒரு ஸ்கேல் பென்சில் பேனா எடுத்து போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம போட்டு ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லா சைடுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லா சைடுமே போட்டு பழகும்போது அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரும். நம்ம எல்லாத்தையுமே தானே ப்ராப்பராக கற்றுக்குறோம். இப்போ பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கிளாஸ். ஓகேவா? அப்போது நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா டைரக்ஷன்லேயுமே நம்ம போடணும். இப்போ ரவுண்ட் ஷேப்லாம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஜரி த்ரெட்டில் உள்ள அந்த இது ரவுண்ட் ஷேப்பே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருக்குது, நான் அதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்லாம் எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேசல்ஸ்லாம் போடுவோம்ல, ஆரி ஒர்க்கில் டேசல்ஸ் போடுவோம். அப்போ அதுக்கெலாம் நம்ம ரவுண்ட் ஷேப் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். நீடில் நம்ம மட்டும் நீடில் அந்த டைரெக்ஷனில் போகணுன்னு சொன்னால் நீங்கள் போட்டு பழகினா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். A1 மம்தா பிராண்டு தான். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு போட்டு செயின் ஸ்டிச் போட்டு நான் கொண்டு வரேன். நான் ஆனால் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். ஓகேவா? நம்ம டைரக்ஷன் மாற்றி ஒவ்வொரு இதுலேயும் போடும்போது நம்ம போடக்கூடாது. ஒரே இடத்துல உட்காந்து தான் நம்ம போடணும். எப்போதும் மாதிரி தான் ஒரு குத்தி கீழே ஒரு சுற்று செயின் ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட். இப்போ இந்த இடத்துல இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இப்படி போகணுமா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஒரு குத்தி எடுக்கணும். இப்படியே நான் திருப்பி கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் ஸ்டிச்சு சாயும். ஓகேவா? சாயுதா பாருங்கள். இப்போ காட்டும்போது சாயுதா, அப்படியே பேரண்டு சாயும். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குத்தணும். குத்தி ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு தான், அப்படியே பின்னாடி திருப்பி கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ சாயுதா? எதுவுமே சாயலை. இப்போ நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே அப்படியே தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி நீடில் இழுக்கிறேன்னு பாருங்கள். சில பேர் அந்த சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது இந்த நாபில் வச்சு இழுக்கிறீங்க, அதாவது ஹூக்கில் வச்சுக்கிட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ நான் காட்டினேன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இழுக்கணுமே த்ரெட்டை. எல்லாத்துலேயுமே அப்படி இழுத்திங்கன்னா கட் ஆகாது. மறுபடியும் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ இங்கே வந்துடுச்சு. இப்போ எந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும்னா, இப்போ நான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குத்தி ஒரு குட்டி லாக். அதை நான் போட்டு அப்படியே இழுக்கும் போதே அது ஒரு குட்டி லாக்காக வந்துக்கும். ஓகேவா? அப்படியே வந்துட்டு பாருங்கள். மறுபடியும் நான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாருமே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியவே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நீ இப்போ ஒன்று கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம முழுமையாக கற்றுக்கணுன்னா டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணும். நம்ம அவசரப்பட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான டிப்ஸு கிடைக்காம போயிடும். நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியாது. ஓகேவா?
ஃபுல்லாகவே நான் இப்போ போட்டுக்கிறேன் செயின் ஸ்டிச்சு. இப்போ கொண்டு வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ எந்த கோடு வருதோ கோட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு தான் மேம். அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு அது போட்டு மறுபடியும் அப்படியே அந்த டைரெக்ஷனுக்கு நான் கொண்டு வரேன். திருப்பியும் நான் செயின் ஸ்டிச்சு தான் போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பண்ண தான் மேம் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் எடுக்கும். அப்புறம் செயின் ஸ்டிச்சே எல்லா ஸ்டிச்சுக்குமே செயின் ஸ்டிச்சு தான் மேம் பேஸு. அதை நம்ம வந்து ப்ராப்பராக போட்டு கற்றுக்கணும். ஓகேவா மேம்? செயின் ஸ்டிச்சு தானே நினச்சி நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது. ஆனால் அந்த செயின் ஸ்டிச்சு தான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து பேஸு. ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சிலுமே செயின் ஸ்டிச்சு தான் மேம் வரும். அதை வச்சு தான் நம்ம ஒன்றுத்துக்குமே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குத்தி எடுத்துக்கிறேன். அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதான் மேம். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட். ஓகேவா மேம்? ஒரு குட்டி லாக் போட்டு நான் திருப்பி எடுத்துக்கிறேன். திருப்பி செயின் ஸ்டிச் போடுறேன். நூல் வரலன்னா கொஞ்சம் கீழே பிடிச்சி லூஸ் பண்ணுங்கள் மேம். அதே மாதிரி அந்த நாபில் பிடிச்சி இழுக்காதீங்க. ஏன்னா இதுலேயுமே உள்ளே வந்து ஜரி த்ரெட்லையுமே உள்ளே ஒரு காட்டன் மாதிரி இருக்கும். மேலே தான் கோல்டு கலர் அந்த பேப்பர் மாதிரி சுற்றிருப்பாங்க. நீங்கள் அந்த நாபில் அந்த ஹூக்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இதுவுமே கட் ஆகும் மேம். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுத்தோம்னா கட் ஆகும் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த உருண்டையாக இருக்குது பாருங்கள் மேலே நீடில், அதில் பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது மேம். எந்த ஒரு த்ரெட்டாக இருந்தாலுமே அதில் கட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். எல்லாருமே அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மேம். சில்க் த்ரெட்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மேம். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா நூல் கட் ஆகாமல் வரும். சில பேர் நீங்கள் அந்த நாப்லேயே பிடிச்சி இழுக்கிறதுனால தான் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் மேம், கட் ஆகாது. ஓகேவா மேம்? நான் மறுபடியும் ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து நான் கொண்டு வந்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன் மேம். இது எதுக்காக இத்தனை தடவை சொல்லி போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள். ஆனால் இது எல்லாத்துலேயும் இப்படி நம்ம போட்டு நம்ம திருப்பும்போது தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல இல்லைனாலும் ஒரு இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரி நம்ம டைரெக்ஷனில் திருப்புறோம், எப்படி கொடுத்து லாக் பண்ணுறோம் எல்லாமே நம்மளுக்கு புரிய வரும் மேம். ஓகேவா மேம்? அடுத்ததுலாம் நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்போதும் மாதிரி தான் மேம் இதை நீங்கள் போட்டு நீங்கள் இது வந்து 3 தடவை நீங்கள் பண்ணி அனுப்புங்க மேம். நீங்கள் குட்டியாக கூட போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னு பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னமாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். சின்னதாக போட்டு நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு ஷார்ப் எட்ஜஸ் நான் எப்படிலாம் வீடியோவில் சொல்கிறேனோ அந்த மாதிரி போட்டு ஷார்ப் எட்ஜஸ் போட்டு எனக்கு அனுப்பிவிடுவேங்க மேம். 3 தடவை தான் நீங்கள் எப்போதுமே போடணும். எதுவாக இருந்தாலும் 3 தடவை தான் மேம். அடுத்தது இப்போ நான் இந்த முக்கோண ஷேப்பில் நான் போட்டுக்கிறேன். இங்கே நான் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நான் எந்த டைரெக்ஷனில் போகிறேன் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் மேம் இப்போ நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். அங்கே நான் கொண்டு போய் இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் மேம். நான் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட். ஓகேவா மேம்? ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட். மேம் உங்களுக்கு தெரியுதுங்களா வீடியோவில்? நான் ஒரே டைரெக்ஷனில் தான் மேம் இருக்கேன். நான் மாறி மாறி போகலை. நான் ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் எப்படி என்னோடய நீடலும் என்னோடய கை மட்டும்தான் மேம் மாற மாறி போகுது. ஓகேவா? நான் எந்த டைரெக்ஷனில் போகிறேன்னா கீழே நூல் என்னோடய டைரெக்ஷனுக்கு பார்த்தா மாதிரி சுற்றுது. நீடில் நான் பஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன் மேம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மேம். கஷ்டம்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக தான் மேம் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அது ஈஸியாகிடும் மேம். எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கஷ்டம்தான் மேம். ஆனால் நம்ம பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஈஸி எதுவுமே கிடையாது மேம். ஓகேவா மேம்?
இப்போ நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் நான் திருப்பிக்கிறேன் மேம். ஓகேவா மேம்? அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்னா இது. அதில் குத்தி லைட்டாக சின்ன மாதிரி தானே நம்ம பண்ண போகிறோம். அப்படியே கொண்டு வரேன். நான் குத்தி கொண்டு வந்துக்கிறேன் மேம். இப்படி ஓகேவா? ஒரு டைரெக்ஷனில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரா மாதிரி இருக்கும். ஒரு டைரெக்ஷனில் நம்மளுக்கு கஷ்டமாக வரா மாதிரி இருக்கும் மேம். அதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் மேம். ஓகேவா மேம்? நீங்கள் போட்டு பழக பழக உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வரும் மேம். இப்போ இங்கே நான் கொண்டு வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் மேம். எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஷேப்பில் நான் போடுறேன் மேம். அதே ஃபஸ்ட்டு போட்டது தான். அதுலேயே வந்து நான் இப்போ பாக்ஸ் டைப்பில் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகேவா மேம்? இங்கேயும் நான் குட்டி ஒரு லாக் போட்டுக்கிறேன் மேம். இப்போ நான் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஒரு குட்டி லாக் போட்டுக்கிட்டு இப்போ செயின் ஸ்டிச் போடுறேன் மேம். ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட், ஒரு குத்து கீழே ஒரு சுற்று பேக்கு ஃப்ரண்ட். இப்போது நீங்கள் எந்த சைடில் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அது வந்து அந்த துளிப்புன்றது அந்த சைடில் தான் மேம் இருக்கணும். ஓகேவா மேம்? துளிப்புன்றது அது நம்ம எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும் மேம். நம்பர் வந்து நம்மளுக்கு பேக் சைடில் இருக்கும் மேம். இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வரோம் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் மேம். அந்த நீடிலோட அந்த நாபு இருக்குல்ல மேம், அந்த ஹூக்கு அது எந்த சைடில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமே அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே தான் மேம் இருக்கணும். ஓகேவா மேம்? அதை திருப்பி நீங்கள் வந்து கீழே நூலை சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரவே வராது உங்களுக்கு. மறுபடியும் வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். த்ரெட்டு மாட்டாது, சரியாக வரவே வராது. அது எப்போதுமே அந்த ஹூக் வந்து அது எப்படி நம்ம கோடு போட்டு நேராக கொண்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே தான் மேம் இருக்கணும். அந்த கோடு போடுறதுக்கு நேராகவே தான் இருக்கணும். நான் கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேம் வீடியோவில். அப்படியே நான் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிக்கிறேன் மேம். ரவுண்டு தானே அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்டு தானே, ரவுண்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க மேம். ரவுண்டுலேயுமே நம்ம வந்து டைரெக்ஷன் நம்ம மாற்றி தான் கொண்டு போவோம். ஒரே டைரெக்ஷனில் நம்மளோட நீடில் வராது மேம். நம்ம எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நீடில் போகணும். நம்ம கை மாறி சுற்றணும். அப்போ தான் மேம் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு ஷேப்பே கிடைக்கும். ஓகேவா மேம்? இதில் நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதில் விதம் இருக்குது மேம். நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான். ஓகேவா மேம்? பார்த்தீங்களா? இங்கேயும் ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு நான் திருப்பிக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன் மேம். துளிப்புன்றது அந்த டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷன் பார்த்தா மாதிரி தான் மேம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக வரும் மேம். ஓகேவா மேம்? ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் மேம். இதிலே நான் ஃபுல்லாக ஓவராலாக போட்டு முடிச்சுக்கிறேன் மேம். எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க மேம். எப்படி இருக்குது கிளாஸ், நல்லா புரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் குரூப்பில் மெசேஜ் பண்ணுறத விட இப்போ யூடியூப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேம். ஓகேவா மேம்? யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேம். வேறு யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் மேம். எந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு. ஓகேவா மேம்? ஏன்னா புதுசாக யாராச்சும் பார்க்க வந்தாங்கன்னா அப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பார்ப்பாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு. அது அவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்கலான்றதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டும் மேம். அதுக்காக தான் மேம் நான் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதே. ஓகேவா மேம்?
இந்த இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டாசல்ஸ்லாம் போடுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். இதில் வந்து நம்ம 2 தடவை நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு இதுக்கு உள்ளே நம்ம டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேம். இதெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸ் போகும்போது நம்ம பார்ப்போம் மேம். ஓகேவா மேம்? கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ மேம்.